What's up guys, this is Cubing. First time என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு டைமரில் நான் கை வச்சுருக்கேன். ஆக்சுவலி டைமரில் இன்னும் நான் கை வைக்கல, பாக்ஸில் தான் கை வச்சுருக்கேன். திஸ் இஸ் YJ டைமர். அவங்க வந்து என்னென்னா ஒரு 6 months பிஃபோர் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், YJோட லோகோ இருக்குது. இதை வந்து நான் Cubelelo பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் பர்ச்சேஸ் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன். ஓகே, பாக்ஸில் என்னென்னா இங்கே டைமர் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே என்னென்னா பட்டன்ஸ் blah 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 என்னென்ன பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பிளாக் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 ஸ்டிக்கர்ஸ் வரும். ஒன்று பிளாக் இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற டைமர் பிளாக்னு அர்த்தம், அப்படி இல்லைனா கிரேண்ட் இருக்கும். கிரே இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற டைமர் கிரேண்ட் அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது. மெட்டீரியல் செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு ஃபோம் பண்ண மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இதுதான் பேட்ரி ஸ்லாட்டுன்னு நினைக்கிறேன். உள்ளே ஆல்ரெடி பேட்ரி கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். இல்லை, 2 AAA பேட்ரிஸை நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுவோம். AAA பேட்ரிஸ்னால் மெலிசாக இருக்கிற பேட்ரிஸ், அதுதான் AAA பேட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது. ஹோல்ஸ் வந்து எதுக்குன்னா மேட்டில் வந்து அந்த கிளிப்ஸ் இருக்கும், கிளிப்ஸில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து செட் பண்ணிட்டு அண்ட் வந்து டைம் சால்வ்ஸ் பண்ணுறதுக்கு தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யங் ஜோ கியூப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் இங்கே வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஸ்டாக் மேட்டில் வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அண்ட் இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது. இந்த சாக்கெட் என்னென்னா நம்ம வந்து ஸ்டாக் மேட்டில் இல்லைனா ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2.5 mm ஜாக்கான ஹோல் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 2.5 mm ஜாக்கை இது பண்ணிட்டு அண்ட் நம்ம ஃபோனில் இல்லை லேப்டாப்பில் இல்லை ஸ்டாக் மேட் கூட கனெக்ட் பண்ணி நம்ம டைமரை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பவர் பட்டன். அண்ட் இங்கே 3 பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. எது பவர் பட்டன்? ஓ, இதுதான் பவர் பட்டன். ஆக்சுவலி இது பவர் பட்டன். இங்கே வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல, பட் என் கண்ணுக்கு நேக் டைஸில் நல்லா தெரியுது. ஃப்ளாப்பி பட்டனுக்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ப்ளே பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளே பட்டன் ஒரு ஆரோ பட்டன் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீப்ளே மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்டு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது, நோ ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா வென்டிங் ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. செமையாக டிசைனு. அண்ட் ரொம்ப மெலிசாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. உண்மையிலே எதிர்பார்க்கல இவ்வளோ லைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கேமரா ஆங்கிள் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு போயிட்டு பேட்டரி செட் வந்துடுறேன். பேட்டரி செட் வந்ததுக்கப்புறம் நம்ம டைமரை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிடலாம். A few minutes later. யூஸ்வலி வீட்டில் வந்து ரெடி ஸ்டாக்காக வந்து பேட்டரிஸ் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட்லேருந்து சுட்டுட்டு வந்துட்டேன். பேட்டரி இன்செர்ட் பண்ணோன்னே டிஸ்பிளே ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. பவர் பட்டன் இது ரைட்டில் இருக்கிறது. ஓகே, லாங் ப்ரெஸ் கூட இல்லை, லைட்டாக ப்ரெஸ் பண்ண ஆன் ஆகுது, லைட்டாக ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகுது. ஃபர்ஸ்ட் டச். ஆக்சுவலி ரெட் லைட் எதுக்கு எரியுதுன்னா ஒரு சிக்னலில் எப்படி எல்லோ லைட் வந்து கெட் ரெடி அண்ட் க்ரீன் வந்து கோன்னு சொல்லுமோ அதே மாதிரி தான் ரெட் லைட் வந்து கெட் ரெடி அண்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோன்னு அர்த்தம். அண்ட் க்ரீன் லைட் எரிஞ்சதுன்னா அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் நம்ம கை எடுத்தோடனே இந்த லைட்ஸ் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது, டைமர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 2 கை மறுபடியும் வச்சோன்னா டைமர் ஸ்டாப் ஆகிடும். அண்ட் மறுபடியும் வச்சோன்னா ரெட் லைட் எரியுது அண்ட் க்ரீன் லைட் எரிய மாட்டுது. மேபி ரீசெட் பண்ணால் எரியும்னு நினைக்கிறேன். ரீசெட் பண்ணி ரீசெட் பண்ண இது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து க்ரீன் லைட் எரியும், மற்றபடி எரியாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு விரல் மட்டும் வைப்போம். ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த சைடு இல்லை, இந்த சைடு வச்சா ஒர்க் ஆகலை, இந்த சைடு இல்லை ஒர்க் ஆகலை. வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த சர்க்கிள் கிட்ட போயிட்டு ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது. அண்ட் அதுவும் என்னென்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸில் நம்ம வந்து கை வச்சா தான் அது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, அண்ட் யூஸ்வலி ஸ்டாக் மேட்ச்சில் காம்படிஷனில் ஸ்டாக் மேட்ச்சில் வைக்கும்போது என்னென்னா டைமர் ஸ்டார்ட் பண்ணோன்னே அண்ட் நம்ம என்னென்னா ஒரு ஃபோர்ஸில் வந்து எப்படி சொல்ல ஒரு க்யூபை சால்வ் பண்ணிட்டு ஃபோர்ஸில் வந்து நம்ம தட்டுவோம். அண்ட் அது மாதிரி ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹெவி டெஸ்ட் நல்லா தான் போச்சு. ஓகே, நம்ம இப்போது லைட் டெஸ்ட் வைப்போம். குட் குட் அமேசிங். 0.1 செகண்ட். ஓகே, இதெல்லாம் நான் ஸ்கூல் டைமில் ஸ்டாப் வாட்சில் விளையாடின கேம். 0.86. ஓகே, இப்போ வந்து கியூபிங் கண்டக்டுக்குள்ளே போவோம். நம்ம ஏதாவது ஒரு கியூப் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். சால்வ் பண்ணி பார்த்துட்டு அண்ட் லைக் எப்படி சொல்ல ஒரு டைமர் உடைய ஒரு சால்வ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி வீட்டில் வந்து ஒரு டைமர் யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
நாள் வந்து சிஎஸ் டைமை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, காம்படிஷன் ஸ்டைல். ஆக்சுவலி காம்படிஷன் இப்படி தான் இருக்கும். என்னென்னா கீழே மேட் இருக்கும், இங்கே டைம் இருக்கும், அண்ட் க்யூப் இப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி ஓப்பன் பண்ணோன்னே நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். 15 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டைமரில் இப்படி கை வச்சு தான் அண்ட் அதுக்கப்புறம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் டைமர் வச்சு சால்வ் பண்ணுறேன். 17.45. திஸ் இஸ் அமேசிங். ஓகே, ஒரு ஸ்க்ராம்பிள் பண்ணுவோம். ஓகே, ரீசெட் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ஷன். நடுவில் என்னென்னா பிஎல்எல் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஃப்ரண்ட்டில் ஃபோன் இருந்ததால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது. ஓகே, மறுபடியும் ஒன்று சால்வ் பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை. வீட்டில் காம்படிஷன் ஸ்டைல் சால்விங் பண்ணி பார்க்குறேன்னு நினச்சாலே செம்மையாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இன்ஸ்பெக்ஷன். ரீசெட் பண்ணல. வாவ், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா. என்னதான் ஃபோர்ஸாக வந்து நம்ம லேண்ட் பண்ணாலும் பக்காவாக ஒர்க் பண்ணுது. நம்ம வந்து இப்போது என்ன சொல்ல, இப்போ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்னென்னா ஒரு சால்வ் பண்ணுறோம் அண்ட் அதை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் பட்டன், அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேவ் கொடுத்தா சேவ் ஆகுதா? ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி என்ன சொல்ல, சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு டைம் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 0.675 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்துச்சுன்னா நீங்கள் டைமர் இந்த சேவ் பட்டன் அழுத்திட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. டைம் 1 அண்ட் போயிட்டு வருது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து டைம் 1ல் சேவ் பண்ணணுன்னா மறுபடியும் ஃப்ளாப்பி டிஸ்க் பட்டன், அதாவது சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இல்லை எனக்கு டைம் 2ல் சேவ் பண்ணணுன்னா இந்த பட்டனை, இந்த ஆரோ பட்டன் அழுத்திட்டு இங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் சேவ் ஆகும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மறுபடியும் நார்மல் டைம்ஸ் போகணுன்னா 2 வாட்டி ரீசெட் பட்டன் அழுத்திட்டு ஓகே, டைம் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். நம்ம வந்து 3rd டைமில் வந்து சேவ் பண்ணலாம். 3rd டைம் 0ல் தான் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா 3rd டைமில் இது சேவ் ஆகிடும். ஓகேவா? இன்கேஸ் இதை ரீசெட் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும்? இருங்க, பாக்ஸில் ஏதாவது மேனுவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பாக்ஸ்குள்ளே ஏதோ பேப்பர் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பேப்பர் இருக்குது. எப்படி இருந்தாலும் சைனீஸில் தான் போட போகிறான். இவன் என்ன இங்கிலீஷில் போட போகிறான்? இப்போ பார்த்தீங்களா, இங்கிலீஷ்லலாம் இல்லை, சைனீஸில் தான் இருக்குது. சேவ் பேலன் அது சம்மந்தமாக எதுவுமே இல்லை. ஓகே, இது ஓரமாக வச்சுடுவோம். ஓகே, வேறு ஏதாவது காம்பினேஷன் ஆஃப் 2 பட்டன்ஸ் அழுத்தணுன்னா ஓகே, டைம்ஸே எப்படி ரீசெட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கு. என்னென்னா இப்போ வந்து 0ல் இருக்கா, இந்த 0வை நம்ம வந்து ஏதாவது ஒரு டைமரில் சேவ் பண்ணலாம். லைக் இப்போ வந்து டைம் 1 வந்து 0ல் இருக்குது. ஸோ நான் டைம் 2க்கு போகிறேன். நான் டைம் 2க்கு போயிட்டு இந்த 0வை நான் சேவ் பண்ணிட்டேன்னா இது 0வாக மாறிடும். இப்போ நான் மறுபடியும் ஹோமுக்கு போயிட்டு அண்ட் தென் ஆல்ரெடி டைமர் 3 வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன்ல, அதை வந்து நம்ம ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ணிட்டு அண்ட் தென் மறுபடியும் ஹோமுக்கு போயிடலாம். இப்போது எத்தனை டைம்
டைம்ஸ் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே சேவ் பண்ண முடியாது. டைமர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. சேவிங் மெமரிலாம் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, குட் தான். அண்ட் இந்த டைமரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $899 அண்ட் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $810 சம்திங் போட்டிருந்தாங்க. டெஃபினெட்லி ஸ்டாக் மேட் டைமர்லாம் வாங்கணுன்னா அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 4000 வரும். அண்ட் 3000 4000லாம் வாங்கி நம்மளால என்ன சொல்ல ஒரு டைமர்லேயே மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்னென்னா இந்த வைஜே டைமர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது டைமர் வந்து, நோ ஃபால்ஸ், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, நோ ப்ராப்ளம். அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேட்டில் இருந்த ப்ராப்ளம் என்னென்னா அங்கே அவங்களுடைய ரீசெட் பட்டன் அண்ட் பவர் பட்டன் வந்து மேலே இருந்ததால் நிறைய பேர் டைமர் செட் பண்ணும்போது ரீசெட் பண்ணும்போது என்னென்னா இங்கே ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து டிஎன்எஃப் வந்துடும். அண்ட் இதில் வந்து என்னென்னா அந்த ஃபால்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் எல்லாம் சைடில் வச்சுருக்காங்க. அண்ட் நான் காம்படிஷன் போகும்போது ஜட்ஜிங் பண்ணும்போது ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணார். அண்ட் அதை வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். யா, அது கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகுது. என்னென்னா எப்படின்னா அவர் வந்து கியூப் எடுக்கும்போது என்னென்னா அப்படியே இப்படி எடுப்பார். லைக் எப்படி சொல்ல, இருங்க மறுபடியும் காட்டுறேன். அவர் எப்படி எடுத்தார்னா எடுக்கும்போது இப்படி எடுத்தார். ஸோ வந்து ஒரு டச் இங்கே இருந்தோடனே என்னென்னா டைமர் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்னென்னா ஒரு 15 செகண்ட் சால்வ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட் அப்படி தான் இருக்கும், டைமர் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ வந்து அது ஒரு டிஎன்எஃப் ஆகிடும். டிஎன்எஃப் ஆச்சுனாலே உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், 2 டிஎன்எஃப் மேலே இருந்ததுன்னா காம்படிஷனில் அந்த ஆவரேஜே டிஎன்எஃப் ஆகிடும். ஸோ டைம் வேஸ்ட் ஆகிடும். அந்த ஒரு விஷயம் இதில் இருக்குது. மேபி என்ன சொல்ல, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸில் வேறு ஏதாவது டைமர்ஸில் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி இது உண்மையிலே சூப்பர்பான டைமர் தான். லைட் வெயிட்டாக இருக்குது, சம்மர் டிசைன், சாஃப்ட் அண்ட் சாஃப்ட் ஃபீலிங் டெக்ஸ்டரில் இருக்குது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட்டன்ஸும் சைடில் இருக்குது. அண்ட் எனக்கு இந்த ஹோல்ஸ் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல, பட் இங்கே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது டைமர். அண்ட் இந்த டைமரை பர்ச்சேஸ் பண்ணால் மறுபடியும் சொல்கிறேன், லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.